சாலையோரமுள்ள கடைகளில் பச்சை மாமலை போல குவிந்து கிடக்கும் தர்பூசணி பழங்களின் கண்கொள்ளா காட்சிகள் ஒரு புறம் என்றால், கோடை காலத்தில் மக்களின் தாகம் தீர்க்கும் இயற்கை பானமான தர்பூசணிக்கு வந்த சோதனை காலம்தான் இந்த காட்சிகளும். சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் சாலை ஓரமுள்ள பழக்கடைகள், மண்டிகளில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்பு துறையினர் தர்பூசணியில் சிவப்பு நிறத்திற்காகவும் இனிப்பு சுவைக்காகவும் ரசாயனம் கலந்த ஊசி செலுத்தப்படுவதாக கூறி கலப்பட தர்பூசணியை எப்படி கண்டுபிடிப்பது என செயல்முறை விளக்கத்தையும் செய்து காட்டினர். மக்களின் உடல்நலம் கருதி உணவு பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை இன்று தர்பூசணி சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ளது. உணவு பாதுகாப்பு துறையினரிடம் தர்பூசணி குறித்த சரியான புரிதல் இல்லாததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி மூலமாக இது ஒரு பொய்யான தகவல். தர்பூசணி பழத்திலே ஊசி மூலம் கலர் சேர்க்கப்படுகிறது, சுவை சேர்க்கப்படுகிறது என்று வதந்தி மூலம் சோசியல் மீடியாக்கள் பரவ தொடங்கி பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு அச்சப்படுகின்ற நிலை ஏற்பட்டு விவசாயிகளிடம் வியாபாரி கொள்முதல் செய்வது தடைப்பட்டுள்ளது. வியாபாரிகளிடமிருந்து சிறு வணிகர்கள் வியாபாரம் தடை பெற்றுள்ளது. இதனால் விவசாயிகள் தோட்டத்திலே பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். கோடை காலத்தில் மக்களின் தாகம் தீர்க்கும் இயற்கை பானமான தர்பூசணியை அதிகம் விரும்பி சாப்பிடுவதால் அதன் விற்பனையை தடுக்க குளிர்பான நிறுவனங்கள் சதி செய்வதாகவும், கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைகோர்த்து விட்டார்களோ என விவசாயிகள் சந்தேகம் எழுப்பினர். தர்பூசணி குளிர், இது பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நல்லா ஓடக்கூடிய பொருளுங்க. இந்த சம்மர் டைம்ல இது ஓடுச்சுனாக்கா கூல்ட்ரிங்க்ஸ் ஓடாதுங்க. இது எங்களுக்கு வர சந்தேகம் என்னன்னா, ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்றான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மூலியமா ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். யாரு? கூல்ட்ரிங்க்ஸ் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். வெயில் டைம்ல பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க. தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனத்தை ஏற்றி நிறமூட்டவோ சுவையூட்டவோ முடியாது என்று கூறிய அவர்கள், பழத்தில் ஊசி குத்தினால் தண்ணீர் வெளியேறி 2 மணி நேரத்தில் அழுகிவிடும் என்றனர். தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கும் நிறமிகள் இயற்கையிலேயே அந்த பழத்தில் உள்ளதாக கூறி அதனை டிஷ்யூ பேப்பர் கொண்டு செயல்முறை விளக்கமளித்தனர் விவசாயிகள். சார், ஒரு தக்காளியை நசுக்கி வெள்ளை சட்டையில போட்டாக்கா சிவப்பு ஆகுமா ஆகாதான்னு கேக்குற கதை சார். இது தக்காளிக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான், இதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் சார். புரியுதுங்களா? அவர் நம்ம கிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு எடுத்தா வராது போவாதுன்றாரு. அறுத்த பழம் தான் இது. இந்த பாருங்க, உங்க கண்ணு எதிரில் தர்பூசணியில் ஊசியை செலுத்தி சிவப்பு நிறமாக மாற்றுவதை உணவு பாதுகாப்பு துறையினர் நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் மக்களிடம் தவறான தகவலை பரப்பியதற்காக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் மீது நஷ்டஈடு வழக்கு தொடருவோம் என விவசாயிகள் எச்சரித்தனர். ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அவர் மேல நாங்க டிஃபர்மேஷன் கேஸ் போட போறோம். கண்டிப்பா மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பா போடுவோம். ஒரு விவசாயிக்கு அவர் தகுந்த பதில் அவர் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூஃப் பண்ணார் இல்லீங்களா, ஊசி வச்சு ப்ரூஃப் பண்றாரு. எதை வச்சு ப்ரூஃப் பண்றாருங்க? அந்த நான் பூசணிக்காய் கொடுங்க, வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க. வெள்ளை பூசணிக்கால அவர் செலுத்துட்டோம், அந்த ஊசியை செலுத்துட்டோம், அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம். தர்பூசணி குறித்து மக்களிடம் தவறான தகவலை பரப்பியதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்த விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் தர்பூசணிக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் லதா.